ஸோ சோனி தரப்புல இருந்து A7 Mark IV ஒரு புது மிரர்லெஸ் கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவோட ஃபுல் ஸ்பெக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசாக பாருங்க. ஹே गाइस, என் பேர் ஜோ. இதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2018 சோனி வந்து A7 Mark III ஒரு கேமரா லான்ச் பண்ணாங்க. இந்த மிரர்லெஸ் கேமராவில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஆட்டோ ஃபோக்கஸும் சரி, இதில் இருந்த மற்ற வீடியோ ஃபீச்சர்ஸும் வேறு லெவலில் இருந்ததுனால, ப்ளஸ் மெயினாக இதோட ப்ரைஸிங் இது வந்து $2000 லான்ச் பண்ணாங்க. இது செம்ம ஹிட்டு கொடுத்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் சோனியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் செல்லிங் மிரர்லெஸ் கேமரானா அது இந்த A7 Mark III தான். ஸோ இந்த கேமராவோட அடுத்த வெர்ஷனை A7 Mark IV தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் பார்க்குறப்போ இதோட வெயிட் வெறும் 660 கிராம் தான். இது A7 III ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வெயிட், ஜஸ்ட் சம் எக்ஸ்ட்ரா கிராம் அதிகம். சோனி எப்பவுமே நல்லா காம்பேக்டான கேமரா தான் கொடுக்க பார்ப்பாங்க. அது காம்பேக்டாக இருக்கும், பட் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஈவன் A7 III பார்த்தீங்கன்னா அது கை பிடிக்கிற இடம், grip பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். கடைசி ஃபிங்கர் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த A7 IV grip எல்லாம் நல்லா பெருசாக இருந்தது. இதோட பாடி பார்த்தீங்கன்னா A7 S3 மாதிரியே ரொம்ப சிமிலராக இருந்துச்சு. இந்த பெரிய சைஸ் இருக்கிறதுனால ஹேண்ட்லிங்கும் பெட்டராக இருக்குது. ப்ளஸ் ஹீட்டை டெசிபேட் பண்ணுறதுக்கு கூட ஈஸியாக இருக்குது. இந்த கேமராவில் ஹீட் டெசிபேட் பண்ணுறதுக்காக இன்னும் பெட்டரான சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ ரெக்கார்டிங்லாம் பண்ணுறப்போ இன்னும் லாங்கர் டைம் பண்ண முடியும். ஸோ ஃபிசிக்கலாக டயல்னு பார்க்குறப்போ கூட நிறைய விஷயம் மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஃபோட்டோ, வீடியோ அண்ட் ஸ்லோ மோஷனுக்காக ஒரு செப்பரேட்டான டாகிள் மோட் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ மெனுஸ் எல்லாமே பார்த்தோன்னா பழைய வெர்ஷன் மாதிரி இல்லாமல் இந்த இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண A7 S3 Alpha 1 இருக்கக்கூடிய அந்த மெனுஸ் இதில் இருக்குது. அடிஷ்னலாக ஒரு விஷயம், அந்த டாகிள் ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஃபோட்டோ மோடில் வைக்கிறப்போ அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான மெனு தான் டிஸ்பிளே ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் வீடியோ மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறப்போ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக என்னென்ன தேவையோ அதில் இருக்கக்கூடிய மெனு மோடு தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். A7 Mark III இருந்த அந்த எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் டயலை ரிமூவ் பண்ணிட்டு எந்த மார்க்கிங்கும் இல்லாத ஒரு ஸ்டாண்டர்டான டயலை வச்சிருக்காங்க. இந்த டயல்ல உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் தேவையோ அதை நீங்க அசைன் பண்ணிட்டு உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம். இது மட்டும் இல்லாம கஸ்டமைஸ் பண்றதுக்காக எக்கச்சக்கமா பட்டன்ஸும் இருக்கு. இதோட மெமரி ஸ்லாட்னு பார்க்குறப்போ இல்ல ரெண்டு விதமான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து CF எக்ஸ்பிரஸ் கார்டு போடுறதுக்கான ஒரு ஹைபிரிட் ஸ்லாட் இருக்கு. பட் அதே நேரத்தில் செகண்ட் ஸ்லாட் வந்து SD கார்டு போடுறதுக்கான ஸ்லாட். இந்த கேமராவோட ஃபுல் பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ணணும்னா CF எக்ஸ்பிரஸ் கார்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். பட் அதே நேரத்தில் ஜஸ்ட் ஒரு பேக்கப்புக்காக ஒரு கார்டு தேவைன்னா அந்த செகண்ட் ஸ்லாட்டில் ஒரு சீப்பான SD கார்டு போட்டுக்கலாம். ஒரு சூப்பர் விஷயமா A7 S3 இருக்கிற மாதிரியே இதுலேயும் ஃபுல் சைஸ் HDMI போர்ட் இருக்குது. ஸோ இனிமேல்ட்டு அந்த குட்டியான மைக்ரோ ஆர் மினி HDMI யூஸ் பண்ணாமல் இந்த ஃபுல் சைஸ் HDMI யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமராலையும் சோனி புதுசாக கொண்டு வந்த அந்த புது ஹாட் ஷூ மவுண்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மவுண்ட் மூலமா ஷார்ட் கன் மைக், வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் மாதிரி ஆக்சரிஸை வயரே இல்லாமல் கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரின்னு பார்க்குறப்போ சோனி மற்ற கேமராவில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சேம் NPFZ 100 பேட்டரி தான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமா நீங்க ஒரு 4K வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்கன்னா 2 hours வரையும் கண்டினியூஸா ரெக்கார்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் இது USB-C சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கு. போன வருஷனை கம்பேர் பண்றப்போ இந்த வியூஃபைண்டர் கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரால 3.68 மில்லியன் டாட் குவாட் VGA வியூஃபைண்டர் இருக்கு. இது ஒரு சிக்னிஃபிகண்டான பம்ப். ஸோ நீங்க அந்த வியூஃபைண்டர் வழியா பார்க்குறீங்கன்னா அதோட கிளாரிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இதோட டிஸ்பிளே பார்க்குறப்போ இது ஒரு 3 inch 1.03 மில்லியன் டாட் LCD பேனல். ஸோ இந்த ஸ்க்ரீனை ஃபுல்லி ஆர்டிகுலேட் பண்ண முடியும். ஸோ லோவர் அண்ட் ஷார்ட், டாப் அண்ட் ஷார்ட், அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுக்கிறப்போ நம்மளே பார்த்து ஃபிலிம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய சென்சர் இவங்க புதுசாக உருவாக்குன 33 மெகா பிக்சல் ஃபுல் ஃப்ரேம் பேக் illuminated CMOS இமேஜ் சென்சர். ஸோ ஆல்ரெடி இருந்த 24 மெகா பிக்சல்ல இருந்து இல்லை எக்ஸ்ட்ரா பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ISO ரேஞ்ச் பேஸ் 50ல இருந்து 2,04,800 வரைக்கும் போகும். இதுல 15 ஸ்டாப் டைனாமிக் ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. சோ ஹைலைட்ல இருந்தும் ஷேடோ ரீஜன்ல இருந்தும் நாய்ஸ் இல்லாம இன்னும் அதிக டீடைல்ஸ் எடுக்க முடியும். சோ இதுல 5 axis ஆப்டிகல் இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. இதுல உங்களுக்கு 5.5 ஸ்டாப் வரைக்கும் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும். சோ இதோட சென்சர் மேல இருக்கக்கூடிய ஷட்டர் மெக்கானிசம் யூஸ் பண்ணாதப்போ ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பெஷலி நம்ம வந்து ஏதாவது ஷூட்ல இருக்கிறப்போ லென்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய தேவை இருந்துச்சுன்னா அந்த டைம்ல மவுண்ட் ஓபன் பண்றப்போ டஸ்ட் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஷட்டர் க்ளோஸ் ஆகிறப்போ அந்த டஸ்ட் உள்ள போகிறது தவிர்க்க முடியும். ஸோ சோனியோட லேட்டஸ்ட் இமேஜ் ப்ராசஸிங் இன்ஜினான பயான்ஸ் XR தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இந்த சென்சர் தான் இவங்களோட ஃப்ளாக்ஷிப்பான
ஆல்ஃபா 1லயும் வச்சிருக்காங்க. ஸோ பழைய கேமராவை கம்பேர் பண்றப்போ இந்த புது கேமரால ஹியூமனோட ஸ்கின்னை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரெண்டர் பண்ண முடியுது. இதுல புதுசா கிரியேட்டிவ் லுக் கொடுக்கறதுக்காக 10 புது ப்ரீசெட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ்ன்னு வரப்போ இதுல 759 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. இது 94% கவர் பண்ணும். பிளஸ் ஆட்டோ ஃபோக்கஸ்ல லீடிங்ல இருக்கக்கூடிய சோனி தான். இதை யூஸ் பண்ணவங்க இதுல இருக்கக்கூடிய ஆட்டோ ஃபோக்கஸிங் பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஆல்ஃபா 1ல இருக்கிற அளவுக்கு கம்பேரபிளா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேமராலையும் ஹை ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு. இது லாஸ்ட் கேமராவை கம்பேர் பண்றப்போ 30% இன்னும் அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல மனுஷங்களுக்கு அடிஷனலா டாக், கேட்ஸ் மாதிரியான பெட்ஸுக்கு மட்டும் இல்லாம இப்ப புதுசா பேர்ட்ஸுக்கு கூட ஹை ஆட்டோ ஃபோக்கஸ் அக்யூரேட்டா பண்ண முடியும். ஸோ இதுல புதுசா ரியல் டைம் ட்ராக்கிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எனி சப்ஜெக்ட் நீங்க ஸ்கிரீன்ல இருந்து டச் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் ஆயிட்டு இருக்கும். யூஸ்வலா ஃபோக்கஸ் அசிஸ்ட் பண்றதுக்காக ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் கொடுத்துருப்பாங்க. பட் இதுல கொஞ்சம் வித்தியாசமா ஃபோக்கஸ் மேப்பிங் கொடுத்துருக்காங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஏரியா மேனுவல் ஃபோக்கஸ் பண்றப்போ ஃபோக்கஸ்ல இருக்கோ அந்த ஏரியாலாம் கலர்ல இருக்கும். பட் எந்த இடம் ஃபோக்கஸ்ல இல்லையோ அது எதர் ரெட் ஆர் ப்ளூல இருக்கும். இந்த ஃபீச்சர் ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங்கை விட வே பெட்டரா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணவங்க ப்ராக்டிக்கலா யூஸ் பண்றப்போ இது கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் ஆட்டோ எக்ஸ்போஷரோட 10 frames per second வரைக்கும் கண்டினியூஸா மெக்கானிக்கல் ஷட்டர் யூஸ் பண்ணியும் சைலண்ட் ஷட்டர் யூஸ் பண்ணி ஷூட் பண்ண முடியும். இல்ல பஃபரை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அன்கம்ப்ரஸ் ரா பிளஸ் ஜேபிஎக் எடுக்கிறீங்கன்னா உங்களால 828 போட்டோஸ் எடுக்க முடியும். அதே நேரத்தில் நீங்க கம்ப்ரஸ்டான ரா பிளஸ் ஜேபிஎக் எடுக்கிறீங்கன்னா உங்களால மோர் தென் 1000 போட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ ப்ராக்டிக்கலா ஷூட் பண்றப்போ பஃபர் ஃபில் ஆயிருமோன்ட்டு கவலையே வேணாம். யூஸ்வலா கேமரால ராக் அடிஷனலா ஜேபிஎக்ல தான் நம்மளால இமேஜை ஸ்டோர் பண்ண முடியும். பட் இந்த கேமரால ஜேபிஎக் அடிஷனலா HEIF சொல்லக்கூடிய ஃபார்மேட்ல நம்மளால சேவ் பண்ண முடியும். இந்த HEIF ஃபார்மேட்ல நம்மளால யூஸ்வலா இருக்கக்கூடிய ஜேபிஎக்ல இருக்கக்கூடிய 420க்கு பதிலா 422 கலர் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை இந்த ஃபார்மேட்லயே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவிக்கு வரப்போ இல்ல 10 பிட் 422 ஆல் ஐ ஃபார்மேட்ல எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம 600 மெகாபிட்ஸ் per செகண்ட்ல டேட்டா கேப்சர் ஆகுது. ஸோ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ண முடியும். இதுல ஹைலி எஃபிஷியன்டான HEVC அதாவது H.265 ஃபார்மேட்லயும் ரெக்கார்ட் பண்ண முடியும். பேசிக்கா H.264 ஃபைல் ஃபார்மேட்டை கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு ஃபைல் சைஸ் பாதி தான் வரும். நீங்க 4K 30 frames per second வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்கன்னா அது 7K ரெசல்யூஷன்ல டேட்டாவை கேப்சர் பண்ணி அதை ஓவர் சாம்பிளிங் பண்ணி உங்களுக்கு இன்னும் கிளீனர் அவுட்புட் 4Kல கொடுக்கும். ஸ்லோ மோஷனுக்காக உங்களுக்கு ஃபுல் HD 120 frames per secondல இருக்கு. அதே நீங்க 4Kல உங்களுக்கு 60 இருக்கு. பட் APS-C ஃபார்மேட்ல அதாவது 1.5 times crop மோட்ல தான் எடுக்க முடியும். ஸோ எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் ஏன் 4K 60 ஃபுல் ரீட் அவுட்ல கொடுக்கலன்ட்டு. அப்படி கொடுத்துருந்தா இவங்களோட காஸ்ட்லியான A7 S3 வாங்குறதுக்கான தேவை இருக்காது. ஸோ அதனால தான் லைட்டா கிரிப்பிள் பண்ணியிருக்காங்க. இல்ல புதுசா இவங்களோட காஸ்ட்லியான கேமரால இருக்கக்கூடிய S-Cinetone பிக்சர் ப்ரொஃபைல் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க S-Log3ல எடுக்கிறப்போ உங்களுக்கு 15 ஸ்டாப் டைனாமிக் ரேஞ்ச் இருக்கு. ஸோ நீங்க கலர் கிரேடிங் பண்றப்போ உங்களுக்கு நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அந்த போட்டோ மோட்ல சொன்ன அந்த கிரியேட்டிவ் ப்ரீசெட்ஸை வச்சு நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ மோட்லயும் ஹை ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல 98% வரைக்கும் இப்போ கவரேஜ் இருக்கு. ஸோ வீடியோ மோட்லயும் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம டாக்ஸ், பெட்ஸ், பேர்ட்ஸுக்கும் இந்த ஹை ஆட்டோ ஃபோக்கஸ் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாம இல்ல அடிஷனலா வீடியோ ஸ்டேபிளைசேஷன் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஷேக்கினஸை தடுக்கிறதுக்காக கைரோ ஸ்டெபிலைசேஷனோட இன்ஃபர்மேஷன் இதுல ஸ்டோர் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த கேட்டலிஸ்ட் ப்ரௌஸ் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நீங்கள் நல்ல ஒரு ஸ்டெடியான வீடியோ கொண்டு வரலாம். ஸோ எதுலேயும் இல்லாத ஒரு புது ஃபீச்சர் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ப்ரீதிங் காம்பன்சேஷன். ஸோ பேசிக்காக ஒரு வீடியோ எடுக்கிறப்போ நீங்கள் ஃபோக்கஸ் ரேக் பண்ணுறப்போ உங்களுக்கு எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் அந்த ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகுறதுக்கு பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் ஆன் பண்ணால் இன்டெலிஜென்ட்டாக லைட்டாக க்ராப் பண்ணிட்டு அந்த ப்ரீதிங்கே இல்லாத ஒரு அவுட்புட்டை இதில் கொடுக்க முடியும். நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இது காஸ்ட்லியான நேட்டிவ் சோனி லென்ஸில் தான் ஒர்க் ஆகுமே தவிர சீப் லென்ஸ்லையோ இல்லை தேர்ட் பார்ட்டி லென்ஸ் எதுலையும் இது ஒர்க் ஆகாது. இல்லை சாஃப்ட்வேர் கூட நிறைய மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு ஃபோன் கூட ஒரு சீம்லெஸ்ஸான கனெக்ஷன் இருக்கிறதுக்காக நிறைய விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் மூலமாக ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5 GHz ஆர் 2.4 GHz ரெண்டு ஆப்ஷனும் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய Type-C மூலமாக 10 Gbps ஸ்பீடில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறப்போ உங்களால் இப்போ டைரெக்டாகவே லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ கடைசி இதோட ப்ரைஸிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி A7 III $2,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கேமராவில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டு
$2,500 லான்ச் பண்ணிருக்காங்க. கரண்டா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ற டைம்ல இந்தியன் பிரைசிங்கோட இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. இந்த $2,500 நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 1,86,000 rupees வருது. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த ரேட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதை விட அதிகமாக தான் கொடுப்பாங்க. ஒரு கெஸ் பண்ணி சொல்லணும்னா இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 2,10,000 rupees இருக்க போகுதுன்னு தோணுது. ஸோ இந்த ரேட் வந்து தப்பா கூட இருக்கலாம். ஸோ இந்த பிரைசிங் இன்ஃபர்மேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆனதும் அந்த ரேட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கேமராக்கான காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு Canon தரப்புல இருந்து UHS-II இருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெக் டு நெக்காக தான் இருக்கு. ஒரே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதனால 4K 60 ஜஸ்ட் ஒரு 10% கிராப்ல எடுக்க முடியும். இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நிக்கான் தரப்புல இருந்து இருக்கக்கூடிய காம்படிஷன் பார்த்தீங்கன்னா Z6II தான். என்னதான் கேமரா ரொம்ப நல்லா இருந்தாலும் அதோட ஆட்டோ ஃபோக்கஸ் பர்ஃபார்மன்ஸ்னாலே இந்த ரெண்டு கேமரா கம்பேர் பண்றோமோ பின்தங்கி தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ நீங்க நல்ல ஒரு ஹைபிரிட் கேமரா வாங்குறதுக்காக ஒரு புது சிஸ்டம்குள்ள என்டர் ஆக போறீங்கன்னா இந்த சோனி தரப்புல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய A7IV நல்ல ஒரு ஆப்ஷன். அதே நேரத்தில் நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா இந்த கேமரா உங்களுக்கு கண்டிப்பா ஓவர் பிரைஸ்ட் அண்ட் ஓவர் கில்லா இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவை இருக்காது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து எய்தர் A7C ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்கக்கூடிய ஈவன் A7III நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் அதே நேரத்தில் நீங்கள் A7III ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா இந்த கேமரா ஸ்கிப் பண்ணுங்கள். பிகாஸ் A7III ரொம்ப நல்ல கேமரா தான். அதை கம்பேர் பண்ணுறப்போ ஜஸ்ட் மைன்யூட் அப்கிரேடே தவிர பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. முக்கியமாக நீங்கள் வீடியோ ஃபீச்சரை நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சு பார்க்குறதா இருந்தீங்கன்னா அப்போது இந்த கேமரா ஸ்கிப் பண்ணுங்க. பிகாஸ் உங்கள் நீடுக்கு எய்தர் A7S III ஆர் ஈவன் FX3 உங்களுக்கு இன்னும் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி லைக் I said நல்ல ஒரு ஹைப்ரிட் கேமரா நீங்கள் மார்க்கெட்டில் தேடிட்டு இருக்கீங்கன்னா கரண்ட்டாக இருக்கக்கூடியதில்ல இந்த கேமரா உங்களுக்கு சூப்பர் ஆப்ஷன். ஸோ இந்த கேமரா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு உங்களோட ஒப்பீனியனும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.